கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி மீனவ கிராமத்தில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரில் இருந்து பிளாஸ்டிக் துகள்கள் வெளியேறி கடற்கரை முழுவதும் வெண்பனி போல காட்சியளித்தது மீனவர்களை அச்சமடைய வைத்துள்ளது. கேரளாவில் உள்ள கொச்சி துறைமுகத்திற்கு வந்த கண்டெய்னர் கப்பல் விபத்தில் சிக்கி கடலில் மூழ்கிய நிலையில் கரை ஒதுங்கிய அதில் ஆபத்தான ரசாயனம் எதுவும் இல்லை என்பதை மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரபிக்கடலில் மூழ்கிய கப்பலிருந்து கரை ஒதுங்கிய ஒரு கண்டெய்னர் வாணியக்குடி கடற்கரையில் கரை ஒதுங்கி இருக்கு. அந்த கண்டெய்னர்ல என்ன பொருள் இருக்கு, அது ரசாயனம் கலந்த பொருள் இருக்கா, கெமிக்கல் கலந்த பொருள் இருக்கா என்பது மக்களுக்கு தெரியாம மிகப்பெரிய அச்சத்தில் உள்ளாங்க. அதனால உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அது உயிருக்கு எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருள் இல்லை என்று உடனடியா எங்களுக்கு ஒரு அறிக்கை தரணும். இல்லைன்னா இந்த மக்கள் ரொம்ப அச்சத்துல ஆழ்ந்து கவலையில ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மற்றும் கடற்கரை ஓரங்கள்ல வெள்ள பிளாஸ்டிக் துகள்கள் அதிகமாக ஏறி கிடக்கு. இந்த பிளாஸ்டிக் துகள்கள் மீன்கள் சாப்பிடுவதாலும் அந்த மீன்களை மனிதர்கள் சாப்பிடுவதாலும் பெரிய பாதிப்பும் உயிருக்கு அச்சுறுத்தலும் இருக்கு. அதையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில எல்லாத்தையுமே அங்கிருந்து அப்புறப்படுத்தணும். மற்றும் உயிருக்கு எந்தவித பாதிப்பு இல்லைன்னு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிக்கை வெளியிடணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.